நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே, அதுவும் இல்லாமல் இந்த சம்மர்ல வீட்டில் போர் அடிக்குது, அதனால வந்து கோனை ஃபால்ஸ் போகலாம். அப்படியே போற வழியில ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் பிரியாக்கா, அஜு அண்ணா, யாஷு, மம்மி, டேடி, நான், ஜெயிலியா எல்லாருமே வந்து இப்போ கிளம்பி போயிட்டு இருக்கோம். போக போக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து கலெக்டர் ஆபீஸ் கிட்ட கரெக்டா கிராஸ் ஆகுறோம். இங்கதான் நான் அவார்டு வாங்கினேன். கலெக்டர் கையால நான் அவார்டு வாங்கினேன், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நீங்க கோனை ஃபால்ஸ் போயிருக்கீங்களாக்கா? இல்லம்மா, கோனை போனது இல்ல. தடா நீங்க ஃபால்ஸ் எப்படி தான் போயிருக்கோம். பேசுவீங்களா உண்மையிலே? ஆமா, நமக்கு ரொம்ப பொறுமையான சாஃப்ட் ஸ்போக்கன் தான் நானு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தடா ஃபால்ஸ் தான் போயிருக்கேன், அது உங்க கூட தான் போயிருக்கேன். அடுத்த கிளிப்பிங்கே ஒரிஜினல் வாய்ஸ் நான் போடுறேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஒரிஜினல் வாய்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். யாஷ் எங்க? யாஷ்மா ஹாய் சொல்லு. வீடியோல ஹாய் சொல்லுங்க. யாஷ் தெரியல. ஹாய். என்ன வெக்க வர்றான் அவன்? பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. சரி மாட்டிக்கிறாரு, பாடு பாடு. ஒழுங்கா பாடு. ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ சமைக்கிறதுக்கு. இவங்க எல்லாம் டேபிள் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளூ மேல இருக்கட்டும். இப்போ டேபிள் அரேஞ்ச் பண்றாங்க. இந்த இடம் நல்லா இருக்குல்லக்கா? நல்லா இருக்கு. ஃபைனலி நல்ல பிளேஸ் கிடைச்சிருக்கு. நிழலா, யாரும் இல்லாம செமையா இருக்கு. இங்க யாஷ் கூட ஹெல்ப் பண்றான் எங்களுக்கு டேபிள் அரேஞ்ச் பண்றதுல. Oh my god! Wow! ஹாய் சொல்லு. ஹாய். இங்க இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் சொல்லு. நம்ம சிக்கன் பிரியாணி செய்வ போறோம். சரி, உனக்கு இங்க வா, கிட்ட வா, கிட்ட வா. உனக்கு சிக்கன் 65 வேணுமா, பிரியாணி வேணுமா? பிரியாணி. பிரியாணி தான் வேணுமா? சரி ஜெனி கிஸ் கொடு, அப்பதான் பிரியாணி. ஸ்டார்ட் பண்ணிடலாமா குக்கிங்க? எல்லாரும் இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மம்மி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா வந்து புதினாலாம் தனியா எடுத்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனி அவ வேலையை பாக்குறா. அவ சிக்கன் 65 செய்ய போறா, அதுக்காக சிக்கனை வாஷ் பண்றா. இங்க இந்த யாஷ் வந்து பண்ணக்கூடாத வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். மண்ணை நோண்டாதனா நோண்டுறான், உட்காராதனா உட்காடுறான். அமேசான்ல ரிட்டர்ன் போட போறாங்க. யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் நம்பர் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணீங்கன்னா இந்த யாஷ் குட்டி, யாஷ் ஹாய் சொல்லு. இந்த பையன் கிடைக்கும் எல்லாருக்கும். எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. மம்மி வந்து பிரியாணி செய்ய போறாங்க. இங்க ஜெனி வந்து சிக்கன் சுக்கா செய்ய போறாங்க. இது நாங்க ரீசெண்டா வாங்கின போர்ட்டபிள் மினி ஸ்டவ். கியூட்டா இருக்குல்ல பாக்கிறதுக்கு, ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவ். வந்து இப்ப பிரியாணிக்கு என்னென்ன மசாலாஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்து மம்மியும் பிரியாக்காவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா என்ன டப்பாவோட கையில நின்றுட்டு இருக்காங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க சீக்கிரமா, எப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க சீக்கிரமா நான் சாப்பிடணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. மம்மி ஸ்டவ் சூடாக வெயிட் பண்றாங்க. சூடானதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்க இப்போ சமைக்க வந்திருக்கோம். என்ன சமைக்க போறோம்? பிரியாணி. பிரியாணியா சிக்கனும். சரி, எங்க போறோம்? பால்ஸ். என்ன ஃபால்ஸ்? கோனை ஃபால்ஸ் சொல்லு. கோனை பால்ஸ். சரி, எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு ஒரு ஃப்ளைங் கிஸ். அவ்வளவுதான், சைடு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. காத்து ரொம்ப அடிக்குதுன்னு லாஸ்ட் டைம் வீடியோல பார்த்த மாதிரியே ஒரு இது வச்சிருக்காங்க, காத்து வரக்கூடாதுன்னு. ஹலோ, ஃபைனலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் இப்போ சாப்பிட ரெடியா இருக்கும், சாப்பிடலாம். டேடி தான் இப்போ வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ண போறாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே கடன்னு கோனை ஃபால்ஸ் கிளம்பணும். பிகாஸ் இப்போயே ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாய்.
ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. லெக் பீஸ் பிரியாணி சூப்பரா இருக்கு as usual. நல்லா இருக்கு. சிக்கன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். யாஷ் யாஷ் திரும்படா கோச்சிட்டியா? பிரியாணி எப்படி இருக்கு? சிக்கன் தேங்க்ஸ் மம்மி சொல்ல. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபால்ஸுக்கு போறோம். எப்படியாச்சு ஏன்? டயர்டா இருக்கல்லடி. ஆமா டயர்டா இருக்கு. ஆமா எங்களுக்கு இங்க டைம் ஆயிடுச்சு. நாங்க சாப்பிடுறதுக்கு நல்லா ஃப்ரீயா பேசிட்டு கதை பேசிட்டு சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால இப்போ ஃபால்ஸ் போறதுக்குள்ள ஃபால்ஸ் மூடிட்டாங்கன்னா என்ன பண்றது தெரியல. பாய் பாய் டாடா குட் பை கயா. போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அக்கா பாருங்க எப்படி டயர்டா இருக்காங்கன்னு. கோனை ஃபால்ஸ் வந்துட்டோம். இதோ வந்துட்டேன். ஏமா காலெல்லாம் வலிக்குது. ஏமா ஷேக் ரொம்ப ஆகுது. அக்கா வந்து யாஷ் கூட்டிட்டு போறாங்க. இப்போ வந்து குளிக்க போறோம். நான் அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. என்ன ஒரு டென்ஷன்னா இதுல ஏறுறது தான். இந்த ஸ்டெப்ஸ்ல கால் வலிக்குது ஆல்ரெடி. இதுல இந்த ஸ்டெப்ஸ்ல வேற ஏறுறது கடுப்பா இருக்குது. ஏமா எப்படா வால்ஸ் போய் குளிப்போன்னு இருக்கிறேன். குளிச்சுட்டு வீட்டுக்கு வேற போனோம். மங்கீஸ் ஒரே மங்கீஸ் கூட்டமா இருக்குது அங்கங்க. தண்ணி தான் அவ்வளோவா வரமாட்டேங்குது. வந்து கவிதை போதுரா உன்ன. மம்மி ஹாய் சொல்லுங்க. இப்படி காமிங்க. நீ காமி நீ காமி. அண்ணா எப்படி இருந்துச்சு? அது பண்ற வேகம் இப்போ நாங்கள் வந்து கோனை ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி தொட்டி கோணா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம். இது வந்து ஒரு ஹிடன் ஃபால்ஸ். இந்த மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு ப்ளே ஏரியா அதெல்லாம் இருக்குது. அதுலேருந்து போனால் இந்த ஃபால்ஸ் வரும். ஐயோ செம்ம என்ஜாய்மெண்ட். சீரியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி எடுத்து இந்த கிளிப்பிங்ஸில். எப்போ தலைலாம் வலிக்குது. இந்த வீடியோவில் அந்த ஃபோர்ஸ் தெரியுதான்னு தெரில. எக்ஸ்ட்ரீம் ஒரு மசாஜ், ஹெட் மசாஜ், பாடி மசாஜ் கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு இது. சீரியஸாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த சீனரி அவ்வளோ அழகாக இருக்குது. 300 மீட்டர்ஸ் உள்ளே நடந்து போனோம். இங்கேருந்து அந்த ப்ளே ஏரியாவிலேருந்து 300 மீட்டர்ஸ் உள்ளே நடந்து போனோம். ஆமா பேச பாருங்க எவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு குளிச்சு. ஃபேஸ் செம்ம பிரைட் ஆயிடுச்சு குளிச்சு முடிச்சு. அப்போ கூட ஐலைனர் போல வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இதுவே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஏன்னா ஐலைனர் போகாமல் இருக்கு பாருங்க. இவ்வளோ நேரம் அவ்வளோ ஃபோர்ஸான தண்ணியில் அவ்வளோ நேரம் குளிச்சியும் இன்னும் ஐலைனர் போகாமல் இருக்கு பாருங்க. ஆல் தேங்க்ஸ் டு இன்சைட் பிராண்ட் ஐலைனர், மேட் ஐலைனர். ஏ போலாம்டி, போலாம். மேலே ஏறி போனால் இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தூரம் போகணும். அண்ட் ஆல்சோ நம்மளால் இப்போ அது போக முடியாது. அதனால் இங்கேயே குளிச்சுட்டு
போ பிரியா. பாய் காட்டுங்க. இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. எடுத்து தான் இருக்கு. இப்போ நாங்க கோனை ஃபால்ஸ்ல இருந்து வந்து ஒரு டீ கடை கிட்ட நிறுத்திருக்கோம். இப்போ போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டீ கடையில டீ குடிக்கலாம். கேஸ் பாருங்க, கேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா, வாய பாருங்களேன், வாயில உப்பு கடையில வச்சிருக்கான் அவன். சரி வா போலாம், ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் வா. ஹார்லிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போது இவங்கெல்லாம் டீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நான் ஜெனிலியா அக்காலாம் ஹார்லிக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹார்லிக்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த சில்லுன்னு இருக்கிறதுக்கு ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம் சுட சுடன்னு. இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க டேபிளில். யாஷ் உனக்கு என்ன வேணும்? யாஷ் உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? டீயா? நீ டீ குடிப்பியா? வாய பாரு, வாயில சும்மா. டீ காஃபி ஹார்லிக்ஸ்லாம் குடிச்சு இப்போ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே மீட் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வெளியிலே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். இவங்க எல்லாரும் வந்துருந்தாங்க, நான் அப்படியே கார்லேயே தூங்கிட்டேன். திடீர்னு எழுந்து பார்த்தா வீடே வந்துருச்சு. இப்போது இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you next video. Tata bye.